தமிழ் சமூகம் என்பது தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம், மொழி மற்றும் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல உதவும் சமூகமாகும். அவ்வாறு இருக்கிற சமூகத்தில் உள்ளவர்கள் மரபாத ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தானே. அது என்னவென்றால் மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த மாற்றத்தினால் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதற்கான நிலையில் இருக்கின்றன என் எதிர்த்தரப்பினை பாதித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் தயாராக இல்லை, தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்கள் அணியின் ஆணித்தரமான வாதமாகும். எங்கள் அணியின் முதல் கருத்தாகவும் இன்றைய தமிழ் சமூகத்துக்கு மிக முக்கிய சவாலாகவும் இருப்பது தலைமுறை இடைவெளி. என் எதிரணியினர் கூறினான் கணினி தமிழ் என்று. அதை இப்பொழுது நான் கூறுகின்றேன். இந்த கணினி தமிழை தலைமுறை இடைவெளி அனுமதிக்கின்றதா? நான் கூறுகிறேன், தலைமுறை இடைவெளி என்னவென்றால் வெவ்வேறு தலைமுறைகளுக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள், அணுகுமுறைகள் மற்றும் வாழ்க்கை அனுபவங்களை கூறுகின்றது. என்னிடம் நான் படிக்கும் காலத்தில் என்று கேட்டால் ஆப்பிள் என்று சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றுள்ள குழந்தையிடம் நான் போய் கேட்டால் ஆப்பிள் ஐபோன் தான். இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இவ்வாறு முந்தைய தலைமுறையினர் தமிழின் மேன்மையையும் இலக்கண நுட்பங்களையும் புத்தகங்கள் வழியாக படித்து அறிந்து உணர்ந்து தங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இயற்கை வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இன்றுள்ள இளைய சமுதாயமோ தமிழை கற்று என்ன செய்ய போகிறோம் என்ற எண்ணத்தில் தமிழை கற்கவே விரும்பவில்லை. அவர்களுக்கு தேவையானவை கூகுள், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் மட்டும்தான். அந்த செயற்கை உலகத்தில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனோடு மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு சில நாடுகளில் தமிழை காகித அடிப்படையில் தான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையில் அவர்களால் தமிழை தங்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டுக் கொள்ள முடியவில்லை. இவ்வாறு செயற்கை நுண்ணறிவு தான் சிறந்தது என்று ஒரு தலைமுறையினரும், இலக்கண நுண்ணறிவு தான் சிறந்தது என்று மற்றொரு தலைமுறையினரும் இரண்டு வெவ்வேறு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி என்ற காலம் போய் கணினி தோன்றி இணையம் தோன்ற ஸ்மார்ட் போனுடன் வாழும் காலகட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இவ்வாறு நவீனமயமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த இளைய சமுதாயத்துக்கு தமிழை கற்றுத் தருவதற்கு தமிழ் சமூகம் தயாரான நிலையில் இல்லை. தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.